ஒரு பெண்ணிடம் உங்கள் காதலை சொல்ல துடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது அவள் உங்களை உண்மையிலேயே காதலிக்கிறாளா என்ற குழப்பத்தில் இருக்கிறீர்களா? 2300 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் ஒரு பெண்ணின் மனதை வெல்வது எப்படி, யாருக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாகச் சொல்லியிருக்கிறார். இந்த 2 நிமிடம் உங்கள் காதலை பிச்சை எடுக்க வைக்காமல் உங்களை ஒரு ராஜாவாக மாற்றப் போகிறது. உங்கள் காதல் புனிதமானது என்றால் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்து உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். கூட்டத்தில் ஒருவராக தொலைந்து போக நினைப்பவர்கள் இப்போதே விலகிக் கொள்ளுங்கள். ஆனால் தன் காதலையும் வாழ்க்கையையும் ஒரு சேர ஜெயிக்க நினைக்கும் உண்மையான வெற்றியாளர் நீங்கள் என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு பெண்ணை மதிக்க தெரிந்தவனிடம் மட்டுமே அன்பு நிலைக்கும். ஒரு பெண்ணின் மனதை படிக்க அவளுடைய வார்த்தைகளை விட அவளது மௌனத்தை கவனியுங்கள். நீங்கள் பேசும்போது அவள் உற்று நோக்குகிறாளா? உங்கள் சிறு முன்னேற்றத்திலும் அவள் முகம் மலர்கிறதா? உங்கள் கஷ்டத்தில் மற்றவர்கள் விலகும்போது அவள் மட்டும் உங்கள் அருகிலேயே நிற்கிறாளா? இதுதான் அவளது மௌனமான சம்மதம். தேவையற்ற வார்த்தைகளை விட இந்த செயல்களே அவள் உங்களை நேசிக்கிறாள் என்பதற்கான சாட்சி. உங்களுக்கும் தெரியும், உங்கள் பலத்தை விட உங்கள் பலவீனத்தை அறிந்து அதை சரி செய்ய தூண்டும் ஒருவளே உங்கள் சரிபாதி என்று. அவசரமாக போய் ப்ரொபோஸ் பண்ணாதீங்க. முதலில் அவளுக்கு ஒரு பாதுகாப்பான அரணாக இருங்கள். அவளுக்கு உங்கள் மீது முழு நம்பிக்கை வரும்போது உங்கள் காதலை ஒரு மரியாதையான கோரிக்கையாக வையுங்கள். அன்பு எப்போதும் அதிகாரத்தில் வராது, அது அரவணைப்பில் தான் மலரும். பெண்ணின் மனதுக்குள் உங்கள் மேல் மரியாதை வரவழைக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியலையா? சொல்கிறேன். சாணக்கியர் விதிப்படி ஒரு பெண்ணை நீங்கள் எவ்வளவு அதிகம் மதிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அவளது இதயத்தில் உங்களுக்கான இடம் உயரும். மரியாதையை விட பெரிய காதல் பரிசு இந்த உலகில் எதுவும் இல்லை. அவளது சுதந்திரத்தையும் அவளது லட்சியத்தையும் நேசியுங்கள். அப்போதுதான் அந்த காதல் பூமி உள்ளவரை நிலைக்கும். அதிகமாக பேசாதீங்க. நீங்கள் லட்சியமுள்ள ஒரு மனிதன் என்பதை மட்டுமே முதலில் புரிய வைக்க வேண்டும். பின்னர் சின்ன சின்ன பாராட்டுகள். அவளின் ஒவ்வொரு சிரிப்பிற்கும் காரணம் நீங்களாக மட்டுமே இருக்க வேண்டும். காசு பணம் இருந்தால் இன்று உங்களால் பரிசு கொடுக்க முடியும். ஆனால் அது நிரந்தரம் இல்லை. உங்கள் காதல், உண்மையான அன்பே நிரந்தரம். எதிர்பார்ப்பில் வரும் காதல் நிலைக்காது. எதிர்பாராமல் வரும் காதலை யாராலும் அழிக்க முடியாது. உங்கள் காதல் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது உங்கள் வாழ்நாள் தவம். நீங்கள் நேசிக்கும் அந்த உயிர் உங்கள் அன்பை உணர்ந்து உங்கள் கரம் கோர்த்து காலம் முழுதும் உங்களோடு பயணிக்க என் ஆத்மார்த்தமான வாழ்த்துகள். இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தில் ஒரு சிறு நம்பிக்கையை விதைத்திருந்தால், காதல் என்ற நம்பிக்கையோடு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் அன்பு வெல்லட்டும். அன்புடன் இணைந்திடுங்கள் நம்ம பயணத்துல.